ஓம் சாந்தி. 24/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த படிப்பின் மூலம் சாந்தி தாமத்தின் வழியாக தங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். இதுவே உங்களின் லட்சியமும் குறிக்கோளும் ஆகும். இதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சியாகி இந்த சமயத்தில் நாடகத்தின் எந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: இந்த சமயத்தில் நாடகத்தில் முழுமையாக துக்கத்தின் காட்சி நடக்கிறது. ஒருவேளை யாருக்காவது சுகம் இருக்கிறது என்றாலும் அது அற்ப காலத்திற்காக, காகத்தின் எச்சத்திற்கு சமமானதாகவே இருக்கும். மற்றபடி துக்கமே துக்கம்தான். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வினாடிக்கு வினாடி எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி சக்கரம் சுற்றியபடியே இருக்கிறது. ஒரு நாள் போல மற்றொரு நாள் இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்தின் நடிப்பும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய காட்சிகள் நடந்தபடி இருக்கின்றன. பாடல்: யார் தலைவருடன் கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞான மழை பொழிகிறது. 2 முறை ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. 1, தந்தை சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றார். மற்றொன்று, குழந்தைகளுக்கும் கூட சொல்லுகின்றார், தனது சுய தர்மத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நிச்சயம் இருக்கிறது. நிச்சய புத்தி விஜயந்தி, அதாவது நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும். நிச்சய புத்தி உள்ளவர்கள்தான் வெற்றியை அடைவார்கள். எதனுடைய வெற்றியை அடைவார்கள்? தந்தையின் ஆஸ்தியினுடைய வெற்றியை அடைவார்கள். ஸ்வர்க்கத்திற்கு செல்வது, இது தந்தையின் ஆஸ்தியை வெற்றி கொள்வதாகும். மற்றபடி பதவிக்கான முயற்சி, ஸ்வர்க்கத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இது சீச்சி உலகமாகும் என்று குழந்தைகள் அறிவீர்கள். இதில் மிகவும் அதிகமான துக்கம் வர இருக்கிறது. நாடகத்தின் சக்கரத்தை குறித்தும் கூட நீங்கள் அறிவீர்கள். பல முறை பாபா வந்துள்ளார், தூய்மையாக ஆக்கி அனைத்து ஆத்மாக்களையும் கொசுக்களைப் போல தன்னுடன் அழைத்து செல்வதற்காக. பிறகு தாமும் கூட நிர்வாண தாமத்தில் சென்று வசிப்பார். குழந்தைகளும் செல்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். இந்த படிப்பின் மூலம் நாம் சாந்தி தாமத்தின் வழியாக நமது சுகதாமத்திற்கு செல்வோம் என்று. இது உங்களுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. தினந்தோறும் மகா வாக்கியங்களை கேட்கின்றீர்கள். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுகிறீர்கள். தூய்மை அடைவதற்கான சகஜமான நினைவினுடைய உபாயத்தை பாபா கூறுகின்றார். இதுவும் கூட புதிய விஷயம் இல்லை. பகவான் வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். இந்த ஒரு தவறை செய்துவிட்டனர். குழந்தைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஞானம் கீதையை தவிர வேறு ஏதோ சாஸ்திரங்களில் இருக்கும் என்பது அல்ல. தந்தையின் மகிமையைப் போல வேறு எந்த மனிதருக்கும் மகிமை கிடையாது என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். தந்தை வராவிட்டால் சிருஷ்டி சக்கரம் சுற்றாது. துக்கதாமம் எப்படி சுகதாமமாக ஆகும்? சிருஷ்டி சக்கரம் சுற்றத்தான் வேண்டும். தந்தையும் இறங்கி வரவே வேண்டியுள்ளது. தந்தை அனைவரையும் அழைத்து செல்ல வருகின்றார். பிறகு சக்கரம் சுற்றுகிறது. தந்தை வராவிட்டால் கலியுகத்திலிருந்து சத்யுகமாக எப்படி ஆகும்? மற்றபடி இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படவில்லை. கீதையில்தான் ராஜயோகம் பற்றி இருக்கிறது. பகவான் அபுமலையில் வந்துள்ளார் என்று புரிந்து கொண்டு விட்டால் சந்திப்பதற்காக ஒரே அடியாக ஓடி வருவார்கள். பகவானை சந்திக்க வேண்டும் என்று சந்நியாசிகள் கூட விரும்புகின்றனர் அல்லவா? திரும்பி செல்லுவதற்காக பதீத பாவனரை நினைக்கின்றனர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு பாக்கியசாலியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கும்.
புதிய உலகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. தந்தை தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனையை பிரம்மாவின் மூலம்தான் செய்கின்றார். இது தெளிவானதாகும். உங்களின் லட்சியம், குறிக்கோளே இதுவே ஆகும். இதில் சந்தேகப்படுவதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. போக போக ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகிறது என்று புரிந்து கொள்ளவே போகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் இருக்கும் போதும் இதன் பெயர் கூட பாரதம் என்றுதான் இருக்கும். பிறகு நீங்கள் நரகத்துக்கு செல்லும் போது ஹிந்துஸ்தான் என்று ஆகிவிடுகிறது. இங்கே எவ்வளவு துக்கமாக இருக்கிறது. பிறகு இந்த சிருஷ்டி மாறுகிறது. ஸ்வர்க்கத்தில்தான் சுகதாமமாக ஆகிறது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போது இருள் நிறைந்த இரவாக உள்ளது என்று தந்தை தாமே சொல்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உள்நோக்கு முகம் உள்ளவராகி தன்னை சோதிக்க வேண்டும். தவறுகளை உணர்ந்து யோக பலத்தின் மூலம் மன்னிக்க வேண்டும். தனது முயற்சியை செய்ய வேண்டும். 2. தந்தையிடமிருந்து கிடைக்கும் வழிமுறையில் முழுமையாக நடந்து கொண்டு தன்மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். சாட்சியாகி தனது மற்றும் பிறரது முயற்சியை பார்க்க வேண்டும். ஒருபோதும் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம். உலக நன்மைக்கான விருப்பத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்புக்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான கருணை உள்ளம் உடையவர் ஆகுக. விளக்கம். நிகழ்கால நேரத்தில் அநேக ஆத்மாக்கள் தனக்கு அமங்கலம் நடப்பதற்கு தானே காரணமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கருணை உள்ளம் கொண்டவராகி ஏதேனும் திட்டம் தீட்டுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் நடிப்பை பார்த்தும் தாங்கள் தொந்தரவு அடையாதீர்கள். அதற்கு பதிலாக அதிலிருந்து பாதுகாப்புக்கான வழியை யோசியுங்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மரம் என்றால் உதிரத்தான் செய்யும் என்பது கிடையாது. வரும் தடைகளுக்கு முடிவு கட்டுங்கள். விஸ்வ கல்யாணக்காரியாக, மேலும் விக்ன விநாசக், தடைகளை வென்றவர் என்று என்னென்ன பட்டங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அதன் பிரகாரம் எண்ணம், சொல் மற்றும் செயலில் கருணை உள்ளம் கொண்டவராகி சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்கு உதவியாளராக ஆகுங்கள். ஸ்லோகன். யார் தனது புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை போடுகின்றாரோ, கண்காணிக்கின்றார்களோ அவர்களே கர்மயோகி ஆக முடியும். யார் தனது புத்திக்கு கவனம் என்ற காவலாளியை போட்டு கண்காணிக்கின்றாரோ அவரே கர்மயோகி ஆக முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். கடைசி காலகட்டத்தில் சோதனை தாளின் கடைசி கேள்வி ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கானதாக இருக்கும். இதன் அடிப்படையில்தான் நம்பர் கிடைக்கும். ஒரு நொடியை தாண்டி எடுத்துக்கொண்டால் தோல்வி அடைந்தவர் ஆகிவிடுவீர்கள். ஒரு தந்தை மற்றும் நான், மூன்றாவதாக எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. நான் இதை செய்வேன், இதை பார்த்து கொள்வேன், இது நடந்ததா அல்லது நடக்கவில்லையா, இவ்வாறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. இது ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அப்படி ஏதேனும் எண்ணம் வந்தால் கடைசி சோதனை தாளில் தேர்ச்சி பெற மாட்டீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.